அனைத்து உரிமை குரல் நண்பர்களுக்கும் வணக்கம். எந்த ஒரு காரணத்தினாலையும் நிச்சயமாக சீமானுடைய வளர்ச்சி நின்னே போகாது அப்படின்னு ரவீந்திரன் துரைசாமி பாத்தீங்கன்னா அழுத்தமாக பேசியிருக்காரு. இது குறித்த விவரங்கள் தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். 2010 கட்சி ஆரம்பிச்சு 2016 வரைக்குமே நாம் தமிழர் கட்சியுடைய வளர்ச்சி பாத்தீங்கன்னா ரொம்பவே பொறுமையா தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி ஆகணும். ஏன்னா 2016 அப்படின்னா 6 வருஷமாக நாம் தமிழர் கட்சி அப்படின்ற ஒரு கட்சி இருக்கா அப்படின்னு நிறைய மக்களுக்கு சந்தேகம் வர மாதிரி தான் நாம் தமிழர் கட்சியுடைய வளர்ச்சி இருந்துட்டு இருந்துச்சு. ஆனா 2014 ஜெயலலிதா உயிரோடு இருக்கும் போதே தேர்தலில் நின்று நாம் தமிழர் கட்சி பாத்தீங்கன்னா அவங்க எந்த அளவுக்கு ஒரு துணிச்சலான அரசியல் கட்சி அப்படின்றத காட்டியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம அதற்கு பிறகு போக போக ஆட்சியில் இருக்கக்கூடிய ஜெயலலிதாவே எதிர்த்து நிறைய கேள்வி எழுப்பியிருந்ததும் அதற்கு பிறகு கலைஞர் மு.க. ஸ்டாலின் அப்படின்னு அனைவரையுமே தொடர்ச்சியாக விமர்சித்த ஒரு காரணத்தினாலேயே 2019-20 காலகட்டத்தில் நாம் தமிழர் கட்சியுடைய வளர்ச்சி பாத்தீங்கன்னா அபரிவிதமாக ஆரம்பிச்சது. 2021 திமுக கட்சி ஆட்சியை பிடிச்சதுல இருந்து இப்போ வரைக்கும் பாத்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சி அசுரத்தனமாக தான் வளர்ந்துட்டு இருந்தாங்க. இதற்கு இடையில எத்தனையோ நிர்வாகிகள் கட்சியை விட்டு போயிருந்தாலுமே நாம் தமிழர் கட்சியுடைய வளர்ச்சியில எந்த ஒரு பாதிப்புமே இல்லை அப்படின்றதான் ரவீந்திரன் துரைசாமி தற்போது சொல்லக்கூடிய தகவலாக இருக்கு. சிறந்த பேச்சாளர்களாக இருந்த ராஜீவ் காந்தியா இருந்தாலும் சரி, கல்யாண சுந்தரமாக இருந்தாலும் சரி, அவங்க போயிட்டாங்களே அப்படின்னு நாம் தமிழர் கட்சியும் சீமானும் என்னைக்குமே தோண்டு போயிட்டது கிடையாது அப்படின்னும் அடுத்தடுத்து அவங்களோட இடத்தை நிரப்புற மாதிரி ஒரு நிர்வாகிகள் இடுபவனமோ காளியம்மாலோ இந்த மாதிரி ஒவ்வொருத்தராக வந்துட்டே தான் இருப்பாங்க. ஆனா சீமான் அவர்கள் பாத்தீங்கன்னா யாரு போனாலும் சரி, யார் இருந்தாலும் சரி, அவருடைய குறிக்கோளை நோக்கி அவர் பயணம் பண்ணிட்டே போயிட்டு இருக்க காரணத்தினாலதான் நாம் தமிழர் கட்சி எந்த ஒரு இடத்துலயுமே வீழாம அரசியல் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க அப்படின்னு ரவீந்திரன் துரைசாமி சொல்லியிருக்காரு. இந்த ஒரு விஷயம் அதுவும் புதிய தலைமுறையில கொடுத்திருக்கக்கூடிய நேர்காணலே அவர் சொல்லியிருக்கிறது அனைத்து தரப்பு மக்களுக்குமே போய் சேர்ற வகையில தான் அமைந்திருக்கு. இதனாலேயே மக்கள் பாத்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சி மேல இழந்த ஒரு நம்பிக்கையை மீண்டும் புத்துணர்ச்சி அடைய வச்சு நாம் தமிழர் கட்சிக்கு மீண்டும் தங்களுடைய ஆதரவு கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. நாம் தமிழர் கட்சியுடைய நிர்வாகிகளாக இருந்தாலும் சரி, நாம் தமிழர் கட்சியுடைய ஆதரவாளர்களாக இருந்தாலும் சரி, அவங்க பாத்தீங்கன்னா அவங்களுடைய நிலைப்பாட்டில் எப்போதுமே சரியாக தான் இருந்துட்டு இருப்பாங்க. ஆனா இந்த சாமானிய மக்கள் தான் பாத்தீங்கன்னா எந்த அரசியல் கட்சிக்கு ஆதரவு தர்றது அப்படின்னு தவிக்கும் போது இந்த மாதிரி ரவீந்திரன் துரைசாமி போன்ற பத்திரிகையாளர்கள் கொடுக்கக்கூடிய தகவல் அப்படின்றது இவங்களை போய் சரியாக சென்றடைஞ்சது அப்படின்னா சீமானுடைய வளர்ச்சி இன்னும் அதிகரிக்கும் அப்படின்றத நிதர்சனமான உண்மையாகவே இருக்கு. இந்த ஒரு தகவல் குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்க கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.